guys, welcome back to my channel Glow with Masu. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மள்ட்ட இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இந்த பார்சல் வந்துட்டு மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் 2 டேஸ்லேயே வந்துட்டு அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. சில ப்ராடக்ட்டில் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு டெலிவரி பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இது என்ன ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட் தான் நம்மளை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா த ஃபேஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் செராமைட் மாய்ஸ்சரைசிங் எமல்ஷன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு 599. மிந்த்ராவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 450 சம்திங் காட்டுச்சு. மிந்த்ராவில் ப்ளே அண்ட் வின்னு டெய்லியுமே கேஷ் கூப்பன் கிடைக்கும். அதில் மிந்த்ரா வாலெட்டில் எங்கிட்ட ஒரு 50 இருந்துச்சு. அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் வந்துட்டு 396 or 97 வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணிடுவோமா? பாட்டில் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இது வந்துட்டு 70 ml. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானுமே இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்பவுமே நான் ஃபேஸ் ஷாப்போட ப்ராடக்ட்லாம் கொண்டு போய் கார்ட்டில் போடுவேன். அது அப்புறம் அப்படியே விட்டு வாங்க மாட்டேன். சரி, இந்த டைம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அதனால நம்ம ரிவ்யூ பண்ணி ஆகணுன்ட்டு ஃபைனலாக வாங்கிட்டேன். நான் ஏன் இது வாங்கணும்னு நினைச்சேன்னா இதோட பேக்கேஜ் தான். இது வந்துட்டு நம்மளுக்கு கோல்டெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு சிரப் கொடுப்பாங்கல்ல, ஒரு டானிக் பாட்டில், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இருக்கு. ஓப்பன் பண்ணலாம். முன்னாடி இப்படிதான் இருக்கு. ஓ, இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த லாக்டோ கேலமின் ஒயிலட் கலர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக அதோட ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எடுத்து ஒருக்கா போட்டு பார்த்தா, ஆனால் அது ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப்னு நினைக்கிறேன். அது போட்டாவே ரொம்ப ஒரு மேட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். அது நமக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால அது வாங்கலை. ஆனால் அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லை வந்துட்டு அப்படியே ரிசம்பிள் பண்ணுது. ட்ரை பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின்ல அப்ளை பண்ணுவோம். வாவ், சூப்பர் மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். என்னோட செட்டஃபில் விட இது ரொம்பவும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக, க்ளோயிங்காக, ப்ளம்பிங்காக காட்டுது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாய்ஸ்சரைசர் இருந்துட்டு. ஏன்னா எமல்ஷனாகவே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதுவும் என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு ட்ரை ஸ்கின் டைப்பாக, அதனால செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் எனக்கு மாய்ஸ்சரைசர் போட்ட ஃபீலிங்கே வரும். ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்ங்கிறதுனால மிச்சம் எந்த மாய்ஸ்சரைசரும் வந்துட்டு அந்த ட்ரையை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க எமல்ஷன்ஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின் ஒரு காம்பினேஷன் ஸ்கின் டைப்னு. ஏன்னா எமல்ஷன் வந்துட்டு மாய்ஸ்சரைசரை விடவே எப்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஆல் ஸ்கின் டைப்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் டல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், டீஹைட்ரேட்டட் ஸ்கின்க்கு தான். ஸோ இது என்னோட ஸ்கின் டைப்புக்கு பக்காவான ப்ராடக்ட். நீங்களும் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின், இல்லை ட்ரை ஸ்கின், டல் ஸ்கின், டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எமல்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்னு அதை இன்க்ரீடியன்ட் வச்சு முடிவு பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு வேணுமா வேணாமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதாவது ஒரைஸா சட்டைவா. இவங்க இந்த படத்தில் போட்டிருக்கிறதே வந்துட்டு அந்த நெட் கதிர்களோட பிக்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போ அதோட மெயின் திங் வந்துட்டு என்னது, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ரைஸ் தான். ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஸ்கின் பிரைட்டனிங். ஏன்னா கொரியன்ஸ் வந்துட்டு நிறைய ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அரிசி மாவு, அரிசி இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் ஸ்கின்னாக வரணும்னு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நிறையா விளம்பரங்கள்லாம் பார்ப்போம், நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸ்கின் வந்துட்டு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா செராமைட் NP. செராமைட்ஸ் வந்துட்டு நேச்சுரல் லிபிட்ஸ் நம்ம ஸ்கின்ல ரிப்ளிகேட் பண்ணும். ஸோ அதனால நம்ம ஸ்கின் செல்ஸில் இருக்க கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி மாய்ஸ்சரை லாக் பண்ணும்.
நேனோ செராமைட் வாட்டர் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகி டீப்பர் அதே சமயம் லைட் வெயிட்டான ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் ப்ரௌன் ஆயில் அண்ட் ஜோஜோபா ஆயில் இருக்கு. இந்த ஆயில்ஸ் ரஃப்பான ஸ்கின் ஸ்ட்ரக்சரை ஸ்டாஃபன் பண்ணவும் எலாஸ்டிசிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வித்தவுட் கிளாக்கிங் த போர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷியா பட்டர் அண்ட் கிளிசரின். திஸ் இஸ் ஃபார் நரிஷிங் பர்பஸ். ட்ரை பேச்சஸ் அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கின்னாக இருந்ததுன்னா அதை ஹீல் பண்ணி ஹைட்ரேஷனை ஆல் டேக்கு மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி சோடியம் ஹைலரானேட் இருக்கு, எ டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைலரானிக் ஆசிட். ஹைலரானிக் ஆசிட் எதுக்கு? ஆப்வியஸ்லி டீப் மாய்ஸ்சரை புல் பண்ணவும், ஸ்கின் லேயர்ஸ் பார்க்க மட்டும் இல்லை ஃபீல் பண்ணவும், ப்ளம்பிங்காக க்ளோயிங்காக இருக்கு. இது போக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு அண்ட் தீஸ் ஆர் த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னோட ஓவரால் ரிவ்யூ என்னன்னா, இந்த பர்டிகுலர் த ஃபேஸ் ஆஃப் செராமைட் எமோஷன் வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னாலும் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது, நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு தோணுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறவே மாட்டேங்குதுன்ட்டு கொஞ்சம் நான் டிப்ரெஷன் ஆகிடுறேன். ஸோ என்னை டிப்ரெஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பாய்.